அதனால தான் இந்த இணைப்புக்கு ஒரு டெட்லைன் வேணுங்கல்ல. அதுக்கு தான் அந்த நவம்பர் 4ஆம் தேதி மதுரையில மாநாடு சொல்லியிருக்காரு. ம். அந்த மாநாட்டுல நிச்சயமா அந்த மாநாட்டுக்குள்ள செப்டம்பர் 4ஆம் தேதி மாநாடு சொல்லி நிச்சயமா அந்த மாநாட்டுக்குள்ள ஒரு இணைப்புக்கான இணக்கமான சூழ்நிலை உருவாகுங்கிறது நம்பிக்கை, பெருத்த நம்பிக்கை. அதுல உறுதியா அவங்க இபிஎஸ் கூட இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள்ல அதுக்குள்ள நாம சும்மா சொன்னா அங்க 20 பேர்னாலும் நீங்க மாநாடு ஏற்பாடு செய்யுங்கள். நாங்கள் கலந்து கொள்கிறோம். மேடை ஏறுகிறோம் என்கிற அளவுக்கு தகவல் பரிமாறப்பட்டு இருக்கிறது. 20 மூத்த தலைவர்கள். 20 மூத்த தலைவர்கள் நாங்கள் கலந்து முன்னாள் கொள்கிறோம். அமைச்சர்களா? முன்னாள் அமைச்சர்கள் தான் அங்க பெருவாரியா இருக்காங்க. மூத்த தலைவர்கள் அங்க. அதுவும் நாங்க 20 பேர் வந்து கலந்துக்கிறோங்கிற அளவுக்கு மாநாட்டை கூட்டுங்கள். நாங்கள் வந்து அதற்குள் இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி விடுவோம். 20க்கு அந்த சூழ்நிலை வெளிப்படையாக தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நாங்கள் 20 பேர் வருவது உறுதி. காரணம் என்னன்னா இப்படி இணையவில்லை என்றால் அந்த கழகத்தை கட்சியை அளித்த பாவத்திற்கு நாங்களும் துணை போனதா வரலாறு பேசிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் வருவதாக சொல்லி இருப்பதாக ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்.